Om Saravana. Happy morning to all my brothers and sisters of 3rd year CSE. This is your last class in Unit 4 and we are going to start Unit 5 simultaneously in this class itself. In previous class, we have seen about XSL elements. So in that XSL elements, we have seen some of an elements like XSL choose, sorting, if conditions and then value of. So what is the usage of value of element? So value of அப்படின்றது உங்களோட XML எலமெண்ட்டை எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுறாங்க. அதே மாதிரி இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அவுட்புட் ஸ்ட்ரீமை XSL ட்ரான்ஸ்ஃபர்மேஷன்ஸ்க்கு கொடுக்கறதுக்காகவும் யூஸ் பண்ணலாம். ஸோ இப்போ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா யூ ஹேவ் சம் ஆஃப் த ஸ்டெப்ஸ். உங்கள் ஸ்டெப் 1ல் ஒரு ஃபைல் டாக்குமெண்ட் நான் க்ரியேட் பண்ணேன். ஸோ அந்த ஃபைல் டாக்குமெண்ட்ஸில் நான் வந்து என்னோடய என்கோடிங் பார்ட் யூஸ் பண்ணேன். அதனோட வேர்ஷன்ஸ் கொடுத்துருந்தோம். அந்த வேர்ஷன்ஸை கொடுக்கும்போது அதனோட ஸ்டைல் ஷீட் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு டெம்ப்ளேட் வந்து ஆட் ஆகிட்டே இருந்துச்சு. இப்போ ஒரு ஸ்டூடெண்ட்டோட டேட்டா பேஸ் இருக்குது அப்படின்னா அந்த டேட்டா பேஸ் மூலயமா அந்த டேபிள் நான் டிசைன் பண்ணுறது பார்டர் நேம் கொடுத்துட்டு அட்ரஸ் கொடுத்து ஸ்டாண்டர்ட்ஸ் கொடுத்து மார்க்ஸ் அரேஞ்ச் பண்ணேன். ஸோ அதில் அந்த XSL வேல்யூ ஆஃப் வேல்யூவில் நான் செலக்ட் பண்ணும்போது அந்த ஸ்டூடெண்ட்ஸோடைய நேம் அட்ரஸ் ஸ்டாண்டர்ட் அண்ட் மார்க்ஸ் நான் அசைன் பண்ணிவிட்டு அதுக்கான அவுட்புட் நான் டிஸ்பிளே பண்ணுற மாதிரி பார்த்தேன். தென் நெக்ஸ்ட் ஐ ஹவ் சீன் அபவுட் XSL ஃபார் ஈச் வேல்யூ. ஸோ இந்த ஃபார் ஈச் எலமெண்ட் அப்படின்றது உங்களோட ட்ராவர்சிங்க்கு யூஸ் பண்ணுறாங்க. ஸோ ட்ராவர்சிங்கில் யூஸ் பண்ணும்போது யூ ஹாவ் சம் ஆஃப் அ கண்டிஷன்ஸ். ஸோ ஆல் த கண்டிஷன்ஸ் வில் பி டெம்ப்ளேட்டட். ஸோ இப்போ இந்த டெம்ப்ளேட்டில் வந்து பார்த்தீங்கன்னா மேட்ச் ஸ்லாஷ்ன்னு யூஸ் பண்ணுறாங்க. ஸோ அந்த ஸ்லாஷில் வந்து என்கோடிங் பார்ட்காக அசைன் பண்ணலாம். ஸோ இதில் வந்து ஸ்டூடெண்ட்ஸோட டேட்டா பேஸ் இருக்குது. அந்த ஸ்டூடெண்ட்ஸ் டேட்டா பேஸ் வந்து நான் டிசைன் பண்ணும்போது அதோட பார்டர்ஸ் அண்ட் தென் பேக்ரவுண்ட் கலர் கொடுத்துட்டு அட்ரஸ் நேம் ஸ்டாண்டர்ட் மார்க்ஸ் கொடுத்தாச்சு. ஸோ அதுக்கான அசைன்மெண்ட்ஸ் என்ன நம்ம வேல்யூ ஃபார் ஈச்சில் கொடுத்துருக்கோமோ அந்த எல்லா வேல்யூஸுமே உங்களுக்கு ப்ரௌசரில் வந்து டிஸ்பிளே ஆகிடும். தென் ஃபோர்த் டைப் we have seen about sorting. So already we know the meaning for sorting, nothing but arranging the sequential order in some specific manner. உங்களுக்கு எந்த ஃபார்மேட்டில் வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி உங்களுடைய டெக்ஸ்ட் அலைன்மெண்ட்டை வந்து சேஞ்ச் பண்ணிக்கிறது தான். தென் we have seen about XSL if conditions. ஸோ இந்த if கண்டிஷன்ஸில் வந்து பார்த்திங்கன்னா உங்களோட ஃபைல்ஸ் எல்லாமே வந்து க்ரியேட் பண்ணுறாங்க. ஸோ அந்த க்ரியேட் பண்ண ஃபைல்ஸை ஒரு என்கோடிங் பார்ட்டில் நான் கொடுத்துட்டேன் அப்படின்னா அந்த என்கோடிங் பார்ட் கொடுக்கும்போது இப்போ அந்த XSL இஃப் டெஸ்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா என்ன நான் உங்களுக்கு எந்த கண்டிஷனை நான் டெஸ்ட் பண்ணணுமோ அந்த கண்டிஷன்ஸ் மட்டும் டெஸ்ட் பண்ணி எனக்கு அதோட வேல்யூஸ் மட்டும் டிஸ்பிளே பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுவாங்க. தென் ஃபைனலி we have seen about XSL choose element. ஸோ இந்த சூஸ் எலமெண்ட்டில் you have a more number of options. ஸோ ஃப்ரம் தட் ஆப்ஷன் உங்களுக்கு எது வேணுமோ இப்போ மல்டிபிள் கண்டிஷன்ஸ் இருக்கும். அந்த மல்டிபிள் கண்டிஷனில் உங்களுக்கு சாட்டிஸ்ஃபை ஆகக்கூடிய கண்டிஷன்ஸ் மட்டும் எடுத்து நீங்கள் டிஸ்பிளே பண்ணிக்கலாம். அதுதான் XSL choose எலமெண்ட்டோடைய மெயின் ஃபங்க்ஷன். தென் நெக்ஸ்ட் we have seen how to display the XML document using the cascading style sheet, that is CSS. ஸோ cascading style sheet வந்து பார்த்தீங்கன்னா ஒரு XML எலமெண்ட்டை ஸ்டைல் அப்ளை பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுற ஒரு டெக்னிக். இதில் வந்து டாக்குமெண்ட் ஸ்ட்ரக்சரை நம்ம டிடிடி ஃபைலில் ஸ்பெசிஃபை பண்ணலாம். ஸோ அப்போ அந்த ஸ்டைல் ஷீட்ஸ் எல்லாமே வந்து ஒரு செப்ரேட்டான CSS ஃபைலில் போட்டு நான் யூஸ் பண்ணணும். ஸோ அதனுடைய வெப் அப்ளிகேஷன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு புக்கோட டேட்டா பேஸ் எடுத்திருந்தோம். ஸோ அந்த புக்கோட டேட்டா பேஸில் we need to display the title, author name, publication, edition, ISBN and then price with the different font and color. ஸோ நான் ஃபாண்ட்ஸ் அண்ட் தென் கலர்ஸை வேரி பண்ணிகிட்டு இருந்தோம். ஸோ அப்போ அந்த ஃபாண்ட்ஸ் அண்ட் கலர்ஸை வேரி பண்ணுறதுக்கு ஃபர்ஸ்ட் we have to create one DTD ஃபைல். அந்த DTD ஃபைலை நான் கேட்லாக் அப்படின்ற ஒரு ஃபைல் நேமில் க்ரியேட் பண்ணோம். ஸோ நம்ம என்னெல்லாம் அட்ரிபியூட் எலமெண்ட்ஸ் கொடுத்துருக்கோமோ அந்த எலமெண்ட்ஸ் எல்லாமே பிசி டேட்டாவில் டிக்ளேர் பண்ணிடணும். ஸோ தட் இஸ் யுவர் DTD பேசிக் ஸ்டெப். தென் இன் ஸ்டெப் 2 we have assigned each and every element with an different font family, colors and then the size. இப்போ ஒரு கேட்லாக் நான் எடுத்தேன் அப்படின்னா அந்த கேட்லாக்கோடைய எல்லா டீட்டெயில்ஸும் நான் கொடுத்துட்டு அதுக்கு எல்லாமே நான் டிஃப்ரெண்ட்டான ஃபைல் இமேஜஸ் எல்லாமே கொடுத்து நான் அசைன் பண்ணேன்.
Then finally we have created an XML document, and as the document has been named as CSS demo. ஸோ அந்த CSS demo நான் கொடுக்குறேன் அப்படின்னா அதில் வந்து நம்மளுக்கு போத் CSS and then DTD ஃபைல்ஸ் எக்ஸ்டர்னலாக வந்து எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படின்றத நம்ம வந்து ஃபைனலைஸ் பண்ணோம். ஸோ அந்த எக்ஸ்டர்னலாக யூஸ் பண்ணுற அந்த இன்ஃபர்மேஷன்ஸ் வச்சு அதனுடைய எக்ஸ்ட்ராக்ட் என்னெல்லாம் வேணுமோ அது எல்லாமே நம்ம கம்பைன் பண்ணி ஸோ அதுக்கேற்ற மாதிரி உங்களுடைய அவுட்புட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா டிஸ்பிளே ஆகும். ஸோ ஸ்டில் தட் we have seen in previous class. Now we'll see a new topic about news feed, that is regarding your RSS and then Atom. ஸோ இந்த வெப் ஃபீட் அப்படின்றது என்ன அப்படின்னா ஒன் கைண்ட் ஆஃப் டாக்குமெண்ட். இதில் ஒரு சில டேட்டா ஃபார்மேட்ஸ் வந்து இருக்குது. ஸோ இப்போ இந்த டேட்டா ஃபார்மேட்ஸை நான் யூஸ் பண்ணி ஐ கேன் கோ த்ரூ சம் ஆஃப் அ ஒர்க். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒரு கிரிக்கெட்ஸ் இருக்குது, ஒரு வெப்சைட் வந்து கிரிக்கெட் அப்படின்ற வெப்சைட் நான் வந்துட்டு ஓப்பன் பண்ணுறேன் அப்படின்னா அதில் மேட்ச் அப்படின்ற ஷெட்யூல் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா எப்போ எனக்கு மேட்ச் இருக்குது, யார் யார் பார்ட்டிசிபேட் பண்ணுறாங்க, பிளேயர் யார் யார், எவ்வளோ ஸ்கோர்ஸ் எடுக்கிறாங்க, ஸோ ஒரு கிரிக்கெட் பற்றினா என்டையர் இன்ஃபர்மேஷன்ஸ் எனக்கு தேவை. ஸோ அதுக்கு நான் என்ன பண்ண போகிறேன், அதனோடைய ரிலேட்டடான இன்ஃபர்மேஷன்ஸ் நான் சர்ச் பண்ணுறேன். இப்போ நார்மலாக நம்ம வந்து ஒரு கூகுள் வெப்சைட் ஓப்பன் பண்ணுறோம், ஒரு யூடியூப் ஓப்பன் பண்ணுறோம் அப்படின்னா நம்ம எதனுடைய இன்ஃபர்மேஷன்ஸ் நிறைய லைக் பண்ணி டே டு டே நம்ம பார்க்குறோமோ அந்த இன்ஃபர்மேஷன்ஸ் அப்டேட் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஃபஸ்ட்டு டிஸ்பிளே ஆகும். நீங்கள் யூஸ்வலாகவே நீங்கள் அதை பார்ப்பீங்க. இப்போ நான் யூடியூப்பில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் நிறைய வந்துட்டு கிரிக்கெட் பற்றி இப்போ வந்து ஐபிஎல் கேம் போயிட்டு இருந்துச்சு இல்லையா, ஸோ நான் கிரிக்கெட்ஸ் பற்றி நிறைய நான் வியூ பார்க்குறேன் அப்படின்னா உங்களுக்கு உங்களோட கூகுள் பேஜாக இருக்கட்டும் இல்லைனா யூடியூபாக இருக்கட்டும் ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே அதனுடைய அப்டேட்ஸ் தான் உங்களுக்கு டிஸ்பிளே ஆகும். அதே தான் வந்து அது எல்லாமே எதை பேஸ் பண்ணினா பேஸ்ட் ஆன் யோர் RSS அண்ட் தென் Atom. ஸோ இது எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்கள் ஹிஸ்ட்ரியோட சைட்ஸ், ஒவ்வொரு வெப்சைட்டில் ஹிஸ்ட்ரி சைட்ஸ்னு ஒன்று இருக்குது, அதுவும் உங்களுக்கு நல்லாவே தெரியும். ஸோ அந்த ஹிஸ்ட்ரியில் நீங்கள் என்ன நீங்கள் வியூ பண்ணிகிட்டே இருக்கீங்களோ அதோட அப்டேட்ஸ் தான் அங்கே இருக்கும். ஸோ அதுக்கு அதை பேஸ் பண்ணி தான் உங்களுடைய இன்ட்ரெஸ்டட் பார்ட் வந்துட்டு உங்களுக்கு அப்பப்போ அந்த யூடியூப் சேனல்ஸில் டிஸ்பிளே ஆகிறது. ஸோ இப்போ இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கண்டென்ட் ப்ரொவைடர் இல்லைனா டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் அப்படின்னு இருக்காங்க. ஸோ அவங்க வந்து என்ன பண்ணுறாங்கன்னா தே ஆர் பப்ளிஷிங் தி லிங்க் பேஸ்ட் ஆன் த சைட். ஸோ உங்களுக்கு உங்கள் அந்த ஹிஸ்ட்ரி சைட்டில் எதை நீங்கள் நிறைய விசிட் பண்ணுற மாதிரி வருதோ அதனுடைய லிங்க் வந்து உங்களுக்கு வந்து அந்த பப்ளிஷர் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டெய்லி அந்த லிங்க்கை வந்து அப்டேட் பண்ணுறதுக்கான ஆப்ஷன்ஸ் அவங்களே ரீஜென்ரேட் பண்ணி வச்சுருவாங்க. அண்ட் செகண்ட், உங்களோட வெப்ஃபீட் வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ஸ்பாட்க்கும் தே ஜஸ்ட் கலெக்ட்ஸ் தி இன்ஃபர்மேஷன் அண்ட் தட் ஸ்பாட் கலெக்டிங் இன்ஃபர்மேஷன் இஸ் கால்ட் அஸ் அக்ரிகேட்டர். ஓகேவா? அந்த அக்ரிகேட்டர் ஒரு எண்ட் யூசரில் இருப்பார். அந்த எண்ட் யூசர் ரிஜிஸ்டர் பண்ணியிருப்பார். ரிஜிஸ்டர் பண்ணும்போது அவங்களோட ஓன் மிஷின்ஸ் வந்து ரன் ஆகுது அப்படின்னா அப்போ ரன் ஆகும்போது that end user will have a complete download. ஸோ இப்போ ஒரு டவுன்லோடு இருக்குது அப்படின்னா அந்த டவுன்லோடோடைய கம்ப்ளீட் பாத் அதனோட கண்டென்ட் வந்து பார்த்திங்கன்னா சர்வர்கிட்டேருந்து ஆக்சஸ் பண்ணி உங்களுக்கு வந்து பீரியாடிக்காக செக் பண்ணிவிடுவாங்க. ஸோ செக் பண்ணுற அந்த ஷெட்யூல் வந்து பார்த்திங்கன்னா அக்ரிகேட்டர் வில் டிசைன். ஸோ உங்களுக்கு எதை மாதிரியான இன்ஃபர்மேஷன்ஸ் நான் புல் பண்ணணும், அப்போ நான் அதை புல் பண்ணும்போது அதனோட கண்டென்ட் என்ன, ஸோ அந்த கண்டென்ட்டோட யூசர் யார், அந்த யூசருக்கு ஏற்ற மாதிரி உங்களோட வெப்பை நீங்கள் எப்படி நீங்கள் ஃபீட் பண்ணலாம், எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா அந்த வெப்சைட்டில் HTML பேஜஸ்க்கு ஏற்ற மாதிரி த லிங்க் வில் பி அசைன் வித் அண்ட் டிஜிட்டல் மீடியா. ஸோ டிஜிட்டல் மீடியாஸ்க்கு ஏற்ற மாதிரி உங்களோட இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா அசைன் பண்ணியிருப்பாங்க. ஓகேவா? ஸோ அப்போது RSS உடைய பார்ட் என்ன? RSS அப்படின்றது ஒன் கைண்ட் ஆஃப் வெப் ஃபீட். இப்போ நான் சொன்னேன் இல்லைங்களா, உங்களுக்கு இன்ட்ரெஸ்டடான அந்த வெப் டிசைன்ஸ் வந்து உங்களுக்கு எங்கே இன்ட்ரெஸ்டாக இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி டிசைன் ஆகும்னு சொல்லிட்டு அதுக்கு யூஸ் பண்ணுற அந்த டெக்னிக் பேர் தான் RSS. RSS அப்ரிவேஷன் ரியலி சிம்பிள் சிண்டிகேஷன், அப்படி இல்லைன்னா ரிச் சைட் சம்மரி, அப்படியும் இல்லைன்னா ரியல் டைம் சிம்பிள் சம்மரி, எப்படி வேணால் சொல்லலாம். ஸோ இந்த RSSல வந்துட்டு
ஒரு ஃப்ரீக்வெண்ட்டாக அப்டேட்டட் இன்ஃபர்மேஷன்ஸ் இருக்கும். அந்த அப்டேட்டட் இன்ஃபர்மேஷன்ஸை பப்ளிஷ் பண்ணுவாங்க. ஸோ பப்ளிஷ் பண்ணும்போது அதோட பிளாக் என்ட்ரிஸ் இருக்கும், நியூஸோட ஹெட்லைன்ஸ் இருக்கும், வீடியோஸ் இருக்கும். இது எல்லாமே வந்து ஆர்எஸ்எஸ் ஃபீட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதோட ஃபார்மேட்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு எக்ஸ்எம்எல் ஸ்பெசிஃபைடு கண்டென்ட்டாக இருக்குது. அதில் ஒரு ஸ்டாண்டர்டைஸ் எக்ஸ்எம்எல் ஃபார்மேட் நான் யூஸ் பண்ணேன்னா அந்த இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே பப்ளிஷ் ஒன்ஸ் பண்ணுவாங்க. அதை டிஃப்ரெண்ட் ப்ரோக்ராமர்ஸ் வந்துட்டு அசைன் பண்ணியிருப்பாங்க. ஸோ இது எப்படி ஒர்க் ஆகும் அப்படின்னா, ஆர்எஸ்எஸ் வந்து நார்மலாக சொன்னாமல் அது ஒன் கைண்ட் ஆஃப் ஹெட்லைன்ஸ். இதுக்கு ஒரு மாஸ்டர் சப்மிட் இருக்குது. ஸோ தட் மாஸ்டர் சப்மிட் வில் கிவ் சம் ஆஃப் அ ஸ்பெஷல் ஃபீட் சர்வர். அந்த ஃபீட் சர்வரோட டைம் ஸ்பேன் வந்து பார்த்திங்கன்னா 30 செகண்ட்ஸ்லேருந்து 30 மினிட்ஸ் வரைக்கும் தான். ஒவ்வொரு முறையும் அந்த சப்ஸ்கிரைபர் வந்து அந்த அப்டேட்டை பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. ஸோ தட் சப்ஸ்கிரைபர் வில் நோட்டீஸ் தி அப்டேட். அந்த ஆர்எஸ்எஸ் ரீடர் வில் அசைன் த ஒர்க்ஸ் அண்ட் சப்ஸ்கிரைப் தி ஃபீட் பேஸ்ட் ஆன் யுவர் யூஆர்எல். அப்போ இதில் ஒவ்வொரு ஆர்எஸ்எஸ் ரீடரும் வந்து பார்த்திங்கன்னா newsgator.com, கூகுள் ரீடர், மை யாகு ரீடர், இவங்க எல்லாமே வந்து ஒரு ஆர்எஸ்எஸ் உடைய எக்ஸாம்பிள்ஸ் தான். ஸோ அப்போ அந்த ஆர்எஸ்எஸில் வந்து பார்த்திங்கன்னா உங்களோட சேனல்ஸ், ஐட்டம்ஸ், லிங்க்கு, டிஸ்கிரிப்ஷன்ஸ் எல்லாமே கொடுத்துடணும். அப்போ அந்த சேனலோட எலமெண்ட் எங்கே டிஸ்கிரைப் பண்ணுறாங்க, அப்போ அந்த டைட்டில் வந்து பார்த்திங்கன்னா உங்களோட எந்த இடத்துல நீங்கள் டைட்டில்ஸ் கொடுக்கலாம் அப்படின்றத சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ லிங்க் அப்படின்னும் போது அந்த எலமெண்ட்டை டிஃபைன் பண்ணுற ஹைப்பர் லிங்க் சேனல்ஸ், டிஸ்கிரிப்ஷன்னா எலமெண்ட் டிஸ்கிரைப் பண்ணுற சேனல்ஸ். ஸோ சேனல்ஸ் அப்படி வரும்போது ஐட்டம்ஸோட லிஸ்ட்டு எல்லாமே டிஸ்கிரைப் பண்ணலாம். ஸோ அப்போ அதனுடைய சிம்பிள் சின்டாக்ஸ் தான் இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ ஒரு சேனல் எடுத்துட்டேன் அப்படின்னா ஐ ஹவ் டு டிக்ளேர் த டைட்டில். ஸோ அந்த தென் ஐ ஹவ் டு கிவ் த லிங்க், அதோட டிஸ்கிரிப்ஷன்ஸ் கொடுக்கணும். ஸோ என்ன ஐட்டம்ஸ் இருக்கோ அந்த ஐட்டம்ஸ் நான் வாங்கணும். அதுக்கப்புறம் அந்த லிங்க்கோட டிஸ்கிரிப்ஷன்ஸ் கொடுத்துட்டு ஐ நீட் டு க்ளோஸ் இட். தென் வாட் வில் பி த அட்வான்டேஜஸ் ஆஃப் யூஸிங் வெப் ஃபீட் அப்படின்னா, ஒரு யூசர் வந்துட்டு ஒரு இமெயில் அட்ரஸை ஸ்பெசிஃபை பண்ண வேண்டாம். ஸோ அது வந்து ஏன் அப்படின்னா உங்கள் வெப் ஃபீடை வந்து டிஸ்கிரைப் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணிப்பாங்க. அப்போ அதனுடைய இமெயில்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஸ்பேம் இல்லைனா வந்துட்டு புஷ்ஷிங் அப்படின்ற கான்செப்ட்ஸ் வழியாக உங்களுக்கு வந்து யூஸ் பண்ணிக்க ஈஸியாக இருக்கும். அதே மாதிரி அதோட செகண்ட் அட்வான்டேஜஸ் வந்து பார்த்திங்கன்னா, யூசர் வந்துட்டு ஒவ்வொரு முறையும் ஒரு இன்ஃபர்மேஷன்ஸை அன்சப்ஸ்கிரைப் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. ஜஸ்ட் அந்த ஃபீடை ரிமூவ் பண்ணால் போதும், அவங்க அதுக்கு ரிலேட்டடான இன்ஃபர்மேஷன்ஸை வாங்கிறத ஸ்டாப் பண்ணிடலாம். அண்ட் தேர்ட், இந்த ஃபீட் மூலயமா உங்களுடைய சார்ட்டட், ஸோ நீங்கள் எந்த லிங்க் அதிகமாக வியூ பண்ணுறீங்க, எந்த லிங்க் நீங்கள் கம்மியாக வியூ பண்ணுறீங்க அப்படின்றதுக்கான மொத்தமே நீங்கள் விசிட் பண்ணிக்கலாம். That's all about your RSS. Then your next topic is Atom. Atom அப்படின்றது ஒரு XML based file format, ஒரு syndicate கண்டென்ட்டுக்காக யூஸ் பண்ணுறாங்க. Atom வந்து பார்த்தீங்கன்னா டிசைன் பண்ணது RSS உடைய இன்னொரு வெர்ஷன்ஸ் தான், RSS 2.0 வெர்ஷன்ஸ். இதோட ஷார்ட் கம்மிங்ஸ் வந்து RSS ஃபார்மேட்டில் இருக்கும். இதை வந்து ஒரு ராபஸ்ட்னஸ், அதுக்கப்புறம் உங்களுக்கு ரிச்சாக யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதில் வெப்ஃபீட் வந்து பார்த்தீங்கன்னா பிளாகிங் கம்யூனிட்டி. ஸோ அதை ஷேர் பண்ணும்போது அந்த என்ட்ரிஸோட ஹெட்லைன்ஸ், ஃபுல் டெக்ஸ்ட் எல்லாமே வந்து அட்டாச் பண்ணுவாங்க. தென் யூ கேன் விசிட் யர் வெப்சைட் வித் அன் ஆட்டம் ஃபீட், டிஸ்கவர்ஸ், ஃபைல்ஸ். ஸோ அப்போ நான் என்ன பண்ணுறேன், அந்த ஆட்டமை வந்து பார்த்தீங்கன்னா atom.xml அப்படின்னு சொல்லிட்டு நான் ஸ்டோர் பண்ணணும். ஸோ அதோட பிளாக் வந்து பார்த்தீங்கன்னா வெப்ஃபீடுக்கு பேஸ் பண்ண மாதிரி தான் பிளாக்ஸ் இருக்கும். ஸோ ஜஸ்ட் ஒரு பேசிக் இன்ட்ரோ தான் உங்களுக்கு ஆட்டம் பற்றி கொடுத்துருக்காங்க. Then this is your difference between your RSS and Atom. It's an important 4-mark question. Suppose இந்த செமஸ்டர் உங்களுக்கு கொஸ்டின் பேப்பர் பேட்டர்ன்ஸ் எப்படி இருக்கும்னு தெரியல, ஸ்டில் ஐ திங்க் த டிஸ்கஷன் இஸ் கோயிங் ஆன். ஏதாச்சும் 4 marks இல்லை 8 marks கொடுக்கணும் அப்படின்னு கேட்டாங்க, அப்படி ஆப்ஷன்ஸ் இருக்குது அப்படின்னா யூ மே ஹாவ் திஸ் சாய்ஸ். ஸோ RSS அப்படின்றது ஒரு பிளெயின் டெக்ஸ்ட், இல்லைனா வந்து ஒரு எஸ்கேப் HTML பேலோடு யூஸ் பண்ணலாம். ஸோ ஆட்டம் வந்து பார்த்திங்கன்னா நிறைய வெரைட்டி ஆஃப் பேலோட்ஸ் இருக்குது, லைக் HTML, XML, DHTML, அதோட எக்ஸ்டர்னல் கண்டென்ட்டு எல்லாமே. இதில் வீடியோ ஸ்ட்ரீமிங், ஆடியோ ஸ்ட்ரீமிங் எல்லாமே ஆட்டமில் பண்ணலாம். அதே மாதிரி RSS வந்து பார்த்திங்கன்னா ஒரு டேட்ஸ் டைம் ஸ்டாம்ப், அதில் நீங்கள் ஃபிட் பண்ணுறதை வந்து ஒரு நியூவாக க்ரியேட் பண்ணுறதுக்கும் இல்லை லாஸ்ட்டாக என்ன அப்டேட் இருக்குது அப்படின்றதையும் பார்க்கலாம். ஆட்டமில் வந்து பார்த்தீங்கன்னா டைம் ஸ்டாம்ப் மட்டும்தான் யூஸ் பண்ண முடியும்.
then you can view your last upload again. Then RSS is your vocabulary elements and is unusual in other vocabulary elements. மற்ற vocabulary elements கம்பேர் பண்ணும்போது இது அன்யூஷுவலாக இருக்கும். அதே மாதிரி ஆட்டம் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் எலமெண்ட்ஸை நீங்கள் ரீயூஸ் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். Then in RSS you have two publishing protocols. One is Blogger protocol and second one is Meta Weblog. ஆட்டமில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு ஸ்டாண்டர்டைஸ் ப்ரோட்டோகால் மட்டும்தான். Your RSS adapt loose approach about data. Then your Atom uses restrictive approach about data. Then RSS வந்து பார்த்தீங்கன்னா more complicated aggregating and extracting process. Atom வந்து பார்த்தீங்கன்னா easier aggregating and extracting process. RSS வந்து ஒரு ஸ்டாண்டர்டைஸ் ஃபீச்சர் கிடையாது. Atom வந்து ஸ்டாண்டர்டைஸ் ஃபீச்சர். RSSல வந்துட்டு you have figures and it feed your content in a plain text to escape the HTML. Then your Atom will explicit the content. So that's all. This is your comparison between both your RSS and then Atom. Then we are completed our unit 4. Okay, so இந்த கிளாஸோட நான் உங்களுக்கு யூனிட் 4 உடைய இந்த XML அப்படின்ற கம்ப்ளீட் நோட்ஸோட PDF ஃபார்மேட் நான் உங்களுக்கு அட்டாச் பண்ணிடுறேன். ஓகே, நான் வில் ஸ்டார்ட் our unit 5. Yeah, unit 5 is about Ajax. ஸோ உங்கள் யூனிட் 5 ரொம்ப சின்னது. அஜாக்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா மொத்தமே 4 டாபிக் தான். ஸோ இட் ஓன்ட் கண்டைன்ஸ் மோர் தேன் 10 pages. ஸோ அதுக்கப்புறம் இன்னொரு பார்ட் இருக்குது, யுவர் 10th chapter, and we can complete this unit in short period of time. Your unit 5 is about Ajax. ஸோ அஜாக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா போத் கிளைண்ட் சர்வர் ஆர்கிடெக்சர், அதுக்கப்புறம் அதனுடைய XML HTTP ரெக்வஸ்ட் ஆப்ஜெக்ட்ஸ் எப்படி இருக்கும், தென் அதோட கால்பேக் மெத்தட்ஸ் என்ன. ஸோ அவ்வளோதான், ஜஸ்ட் 3 topics has been given under your Ajax. ஸோ அஜாக்ஸ் அப்படின்றது பார்த்தீங்கன்னா அசிங்க்ரோனஸ் ஜாவா ஸ்கிரிப்ட் அண்ட் XML. ஸோ நீங்கள் வந்து உங்களுடைய கிளைண்ட் சர்வர் ஆர்கிடெக்சர் ரெண்டுத்தையுமே பேஸ் பண்ணி உங்கள் இன்ஃபர்மேஷன்ஸ் நீங்கள் ஷேர் பண்ணிக்கலாம் அஜாக்ஸில். ஸோ அந்த அஜாக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அசிங்க்ரோனஸ் ஜாவா ஸ்கிரிப்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படின்னா என்ன அப்படின்னா, உங்களுடைய ஜாவா ஸ்கிரிப்டை நீங்கள் எக்ஸிக்யூட் பண்ணும்போது உங்கள் யூசர் ஒர்க்கை வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்டர்ப் பண்ணாது. அப்போ அது டிஸ்டர்ப் பண்ணாது அப்படின்னும்போது உங்கள் ஜாவா ஸ்கிரிப்ட் வந்து அதோட ஆக்சுவல் ஒர்க்ஸ் என்னவோ இட் கேன் டூ த ஆக்சுவல் ஒர்க் without disturbing the other content. அதே மாதிரி XMLல வந்து பார்த்தீங்கன்னா ஜாவா ஸ்கிரிப்ட் இருக்கும், and that script will support your multiple task in Ajax. ஸோ உங்களோட அஜாக்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஜாவா ஸ்கிரிப்டையும் XMLலையும் டிபெண்ட் பண்ணியிருக்கோம். ஸோ அதை டிபெண்ட் பண்ணி இருக்கிறதால தான் இதை வந்து போத் கிளைண்ட் சர்வர் ப்ரோக்ராமிங் அப்படின்னு சொல்லிடுறாங்க. ஸோ யூ கேன் ஆக்சஸ் திஸ் அஜாக்ஸ் இன் போத் த சைட், வெப் ப்ரௌசர்லேயும் யூஸ் பண்ணிக்கலாம், வெப் சர்வர்லேயும் நீங்கள் ஆக்சஸ் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். இது ஒரு புது ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் கிடையாது, இது வந்து ஒரு வெப் டாக்குமெண்ட். ஸோ உங்களுக்கு எந்த இடத்துல ஸ்டாண்டர்ட்ஸ் தேவையோ அந்த டைம் மட்டும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். வேணாம் அப்படின்னும்போது நோ நீட் டு பாதர், யூ கேன் ஸ்கிப் தட். அதே மாதிரி அஜாக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் டேட்டாஸ் எக்ஸ்சேஞ்ச் பண்ணுறதுக்கான ஒரு டெவலப்பர், அவர் வந்து சர்வரை வந்து பார்த்தீங்கன்னா அப்டேட் பண்ணுறாரு. ஸோ அதை அப்டேட் பண்ணும்போது உங்கள் வெப் டாக்குமெண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரீலோட் ஆகாமல் இருக்கிறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். தென் இதனோட ஆர்கிடெக்சர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா you have a user. So user வந்து gives an request to the server, then the browser creates an object for HTTP request and a request will made a server over an internet. ஸோ அதே மாதிரி அந்த சர்வர் வந்து பார்த்தீங்கன்னா ரெக்வஸ்ட்டை வந்துட்டு அவங்களுக்கு தேவையான இன்ஃபர்மேஷன்ஸை சென்ட் பண்ணுவாங்க ப்ரௌசருக்கு. அப்போ அந்த ப்ரௌசர் சைடு வந்துட்டு எந்த டேட்டாஸை ரிட்டர்ன் பண்ணுறாங்களோ that data will be processed using the JavaScript.
ஸோ ஜாவாஸ்கிரிப்டை யூஸ் பண்ணி அந்த ப்ராசஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வெப் டாக்குமெண்ட்டில் கொடுத்துட்டு அதனோட அப்டேட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அப்ராப்ரியேட் ரெஸ்பான்ஸ்க்கு மூவ் பண்ணும்போது யூஸ் பண்ணிப்பாங்க. ஸோ ஹேவ் அ வெப் ப்ரௌசர் அண்ட் தென் தி சர்வர். ஸோ வெப் ப்ரௌசர் வந்து யூசர் மேக்ஸ் எ ரெக்வஸ்ட், நான் ரெக்வஸ்ட்டை சென்ட் பண்ணுறாங்க. ஸோ அந்த எக்ஸ்எம்எல் வந்து பார்த்தீங்கன்னா HTTP ரெக்வஸ்ட் ஆப்ஜெக்டை க்ரியேட் பண்ணுறாரு. தென் HTTP ரெக்வஸ்ட்டை சென்ட் பண்ணுவார். ஸோ சென்ட் பண்ணதுக்கப்புறமா த சர்வர் வில் ப்ராசஸ் த HTTP ரெக்வஸ்ட். Then it creates a response and sends the data to the browser. Then the process will returns the data. So the data will return பண்ணதுக்கு அப்புறமா you just update your web document. இதுதான் உங்கள் அஜாக்ஸ் உடைய கம்ப்ளீட் ஆர்கிடெக்சர். ஸோ மொத்தம் 7 ஸ்டெப்ஸ் ஆஃப் ஆர்கிடெக்சர் இருக்குது. ஸோ அந்த வெப் ப்ரௌசரும் அந்த சர்வரும் இதை பேஸ் பண்ணி தான் உங்களுடைய ஃபங்க்ஷன்ஸ் எல்லாமே நடக்கும். ஓகே, ஸோ வில் ஸ்டாப் அ கிளாஸ் in this section. We'll see the remaining topics in next class. நம்ம next classல Ajax முடிச்சிட்டு நம்ம லாஸ்ட் சாப்டர் வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஓகே, தேங்க்யூ.